அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியுள்ளான். அவனுடைய அருட்கொடைகளை நாம் லிஸ்ட்டு போட்டு பார்த்தா கண்டிப்பாக நம்மால் கணக்கு எடுக்க முடியாது. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அருட்கொடைகள் 1000 இருக்குன்னா கண்ணுக்கு தெரியாத அருட்கொடைகள் லட்சக்கணக்கில் இருக்கும். ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நன்றி கெட்ட மனிதனாக தான் இருக்கின்றான். அதாவது நல்லது நடந்தால் அவன் சந்தோஷப்படுவான், அதுவே கெட்டது நடந்தால் ஃபுல்லாக மாறிடுவான். என்னை படைத்த ரப்பு எனக்கு ஒன்றுமே செய்யலை சொல்லிடுவான். அப்படி இருக்கவே கூடாது. இன்பம் துன்பம் நல்லது கெட்டது இது எல்லாமே மாறி மாறி தான் வரும். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சோதனைக்காக தான் படைத்துள்ளேன். சோதனை களம் தான் இந்த உலகம். இதில் நீங்கள் நடக்கும் அந்த விதம் பொறுத்து தான் மறுமையில் உங்களுக்கு கூலி வழங்கப்படும். மறுமை தான் நிரந்தரமானது. அங்கே உங்களுக்கு சொர்க்கத்தை நான் தயார்படுத்தி வச்சிருக்கிறேன். நீங்கள் கனவுல கூட கற்பனைக்கு கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு சொர்க்கம் இருக்குது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் நிச்சயமாக நமக்கு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் கஷ்டங்களோட ஃபுல்லாகவே கஷ்டத்தோடு வாழ அல்லாஹ் விடலை. நமக்கு சந்தோஷத்தையும் நிறையவே தந்திருக்கிறான். அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர நிறைய வாய்ப்புகளையும் நமக்கு தந்திருக்கிறான். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வருதா, என்னிடம் துவா செய்யுங்க, நான் உங்கள் கஷ்டத்தை நீக்கிறேன், நான் உங்கள் துன்பத்தை நீக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரேன் சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி தரான். அப்போ கஷ்டங்கள் வரும்போது எல்லாம் அல்லாஹ்விடம் நாம் கையேந்தி துவா செய்ய வேண்டும். அப்படி துவா செஞ்சோம் நம்முடைய கஷ்டங்கள் தீரவில்லை என்றால் அதற்கும் அல்லாஹ் இன்னொரு சான்ஸை கொடுத்துருக்குறான், இன்னொரு அருட்கொடை. நல்ல சிறப்பான நேரங்கள், இந்த மாதிரி நேரங்களை நீங்கள் தொழுதா உடனடியாக நான் உங்களுக்கு தருவேன். தஹஜ்ஜுத் டைமில் நீங்கள் எந்திச்சு வாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறான். சிறப்பான நேரங்கள்னால் நிறைய நேரங்கள் இருக்குது. தஹஜ்ஜுத் நேரம் மட்டும் இல்லை, மழை பொழியும் நேரம், பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரம் சொல்லிட்டு இன்னும் ஏராளமான நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் நம்ம கேட்டது கிடைக்கும். அதுபோல் சிறப்பான நாட்கள் நிறைய இருக்குது. ரமதான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள், ஆஷுரா நாள் சொல்லிட்டு நிறைய நாட்கள் இருக்குது. இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம துவா செய்யும்போது அமல்கள் செய்யும்போது எக்ஸ்ட்ரா கூலிகள் கிடைக்கும். இன்னொரு நாள் வாரம் நமக்கு வருது, அதுதான் ஜும்மா. இன்னைக்கு இந்த ஜும்மா நாளில் நமக்கு என்ன நாம் அமல்கள் செஞ்சாலும் சரி அதிகப்படியான நன்மைகள் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சிறப்பான ஒரு நேரத்தில் நம்ம என்ன துவா செஞ்சாலும் சரி அல்லாஹ் நம்முடைய கஷ்டத்தை நீக்குவான், தேவைகளை நிறைவேற்றி தருவான். இந்த நாளுக்காக நம்ம ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு வாரமும் அழகாக நம்ம கிட்ட வருது. இதுதான் அல்லாஹ்வின் அருட்கொடை. என்னதான் மனிதன் நன்றி கெட்டவனாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த ஒரு சான்ஸை மனிதனுக்கு தந்துட்டே தான் இருக்கிறான். அவன் கேட்கட்டும், நான் தருவேன் சொல்லிட்டு. அப்போது இந்த சான்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அடியோடு மாறும். நமது கெட்டதுகள் எல்லாம் நல்லதாக மாறும், துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா. இந்த அசருக்கு பிறகு ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் நல்ல நல்ல துவாக்களை செலக்ட் பண்ணி துவா செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாறும். இன்றைக்கி கடைசி ஜும்மாவில் இருக்கிறோம், சஃபர் மாத கடைசி ஜும்மா. ஜும்மா நாள்லே நம்ம அதிகமாக சிறந்த துவாக்களை தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி இன்னும் ஒரு சிறப்பான ஒரு துவாவை நான் சொல்கிறேன். அசருக்கு பிறகு கணக்கு இல்லாமல், அதாவது இவ்வளோ தான் ஓதணும் இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதி துவா செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு துவா இது. இந்த துவாவை ஓதி நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள், அதாவது உங்கள் தேவைகளை கேட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஜும்மா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜும்மாவாக இருக்கும் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். நான் துவா என்னன்னு சொல்கிறேன், பொருளோடு சேர்த்து சொல்கிறேன், பொருள் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த ரப்புல் அர்ஷில் அஸீம். சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அர் ரஹ்மானுர் ரஹீம். சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் மலிக்குல் குத்தூஸ். சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் அஸீஸுல் ஜப்பார். சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் ஹக்கீமுல் ஹபீர்.
சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அஸ்ஸமீஉல் பஸீர். சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் ஹபீருல் சாதிக். சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் ஹய்யுல் கய்யூமு. அதாவது இதில் இருக்க எல்லா அந்த ஃபஸ்ட்டு லைனும் சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அந்த ஒரு வார்த்தையை கொண்டு ஸ்டார்ட் ஆகுது. அதில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா, இதில் இருக்கிற வார்த்தைகள் மிக மிக சிறந்த ஒரு வார்த்தைகள். இப்போது இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதோட தமிழ் அர்த்தத்தை நான் சொல்கிறேன். அந்த தமிழ் அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து ஓதுனாதான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த ரப்புல் அர்ஷில் அஸீம். இறைவா, நீ தூய்மையானவன், நீயே அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ மகத்தான அர்ஷின் அதிபதி ஆவாய். சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அர் ரஹ்மானுர் ரஹீம். நீ தூய்மையானவன், நீயே அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆவாய். சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் மலிக்குல் குத்தூஸ். நீ தூய்மையானவன், நீயே அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீயே அனைத்தையும் ஆளும் அரசனும் தூய்மையானவனும் ஆவாய். சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் அஸீஸுல் ஜப்பார். நீ தூய்மையானவன், நீயே அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ மிகைத்தவனும் அடக்கி ஆள்பவனும் ஆவாய். சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் ஹக்கீமுல் ஹபீர். நீ தூய்மையானவன், நீயே அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ ஞானமிக்கவனும் அனைத்தையும் நன்கறிந்தவனும் ஆவாய். சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அஸ்ஸமீஉல் பஸீர். நீ தூய்மையானவன், நீயே அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீயே அனைத்தையும் செவியேற்பவனும் உற்று நோக்குபவனும் ஆவாய். சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் பஸீருஸ் சாதிக். நீ தூய்மையானவன், நீயே அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ பார்ப்பவனும் உண்மையானவனும் ஆவாய். சுப்ஹானக்க அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் ஹய்யுல் கய்யூமு. நீ தூய்மையானவன், நீயே அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ என்றென்றும் உயிருடன் இருப்பவனும் அனைத்தையும் நிர்வகிப்பவனும் ஆவாய். ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக மிக சிறந்த வார்த்தைகள். இந்த லாஸ்ட் கடைசி வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்குது என்னது? அல் ஹய்யு அல் கய்யூமு. கேட்டால் கிடைக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இஸ்முல் ஆலம். அந்த ஒரு வார்த்தை தான் இது. இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹிடம் நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, அதை உடனடியாக அல்லாஹ் தருவான். இந்த ஒரு வார்த்தைக்கே இவ்வளோ சிறப்பு இருக்குது. இதில் இருக்க ஒவ்வொரு வரிக்கும் அவ்வளோ சிறப்பு இருக்குது. சுப்ஹானல்லாஹ் நீங்கள் சொன்னாலே போதும், அல்லாஹ் தூய்மையானவன் சொல்லிட்டு அதற்கே அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துடுவான். அல்லாஹ்வின் இஸ்முக்கள் அடங்கிய அழகிய ஒரு துவா இது. வெறும் அல்லாஹ்வின் பெயர்களை மட்டும் நீங்கள் சொல்லலை, அதற்கு முன்னாடி அல்லாஹ்வை ரொம்ப சிறப்பிச்சு சொல்லிட்டு அல்லாஹ்வின் பெயர்களையும் சேர்த்து சொல்கிறீங்க. இந்த துவாவிற்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது. அதுவும் எந்த நேரத்தில் எந்த நாளில் நம்ம சொல்கிறோம்? ஜும்மா நாளின் அசர் நேரத்தில் நம்ம சொல்கிறோம். அப்போ சொல்லவே வேண்டாம். இந்த ஒரு துவாவை நீங்கள் சும்மா ஒரு 3 முறை அதனுடைய பொருள் உணர்ந்து ஓதி கேட்டாலே சிறப்பு. ஆனால் 3 முறை சொல்லிட்டு அதோடு நிறுத்திவிட வேண்டாம். டைம் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த டைமுக்குள்ளே எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளோ அதிகமாக இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. நல்லா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. அதிகமாக நீங்கள் நார்மலாக வேலை செய்யும் போதும் இந்த ஒரு வார்த்தைகளை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். இந்த வார்த்தைகளை உங்கள் வீட்டில் அதிகப்படியாக நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அந்த வீட்டில் நல்ல ஒரு பரக்கத் இருக்கும். உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும்.
இன்று இந்த துவாவை ஓதி கேளுங்க. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக மாறும். இந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாளாக இருக்கணும், உங்கள் கஷ்டங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.